Welcome to Aari Gallery. இன்னைக்கு நம்ம ஒரு sleeve design தான் பார்க்க போறோம். இதோட back neck lastல attach பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம bell button click பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான sleeve design தான். இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம நிறைய போட்டுருக்கோம். ஆல்ரெடி லாஸ்டா போட்ட டிசைனை வச்சு தான் நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து chain stitch போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் broad-ஆ தெரியும். Because இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் அதனால வந்துட்டு நான் ஒரு 3 லைன் போட்டுக்கிறேன் அப்பதான் கொஞ்சம் நமக்கு எடுப்பா இருக்கும் சோ ஃபுல்லா முடிச்சிட்டு உங்களுக்கு காட்றேன் ஏனா 3 லைன் அப்படிங்கும்போது உங்களுக்கு லேட் ஆகும் பக்கத்துல 3 லைன் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டு சுகர் பீடா அட்டாச் பண்ணனும் சேம் இதே மாதிரி ரெண்டு பீடா அட்டாச் பண்ணி முடிச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் கோணையா இருக்கிற பீடல எடுத்து விட்டு போட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லா முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணிக்கலாம் பேசிக் அதாவது ரொம்ப காமனான டிசைன் சிம்பிள் டிசைனுக்கு ஸ்டோன் செயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பதான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காட்டும் அது வேணான்னு சொல்றவங்களுக்கு மட்டும் நம்ம நம்பர் 4 பீட் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் Stone chain attach பண்றதும் நம்ம வந்துட்டு button hole டைப்ல வந்து அட்டாச் பண்ணுவோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் S டைப்ல போட்டா கொஞ்சம் ஒட்டி இருக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் சோ அதனால நான் button hole டைப்ல போட்டுப்பேன் நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஒரு sugar bead லைன் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்பர் 4ம் sugar beadம் மாத்தி வச்சிருக்கேன் சோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க நல்லா இருக்கும் சோ ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சிம்பிள் டிசைன் கூட இவ்ளோ நல்லா இருக்குமா அப்படினு தெரியும் இந்த லைன் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு லைன் sugar bead வெச்சு முடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா காட்றேன் சோ ஃபுல்லா முடிச்சாச்சு ஸ்லீவ் லைன் இவ்ளோதான் சேம் இதுதான் வந்து நெக் லைனும் கூட இப்போ நம்ம சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஸ்டோன் சோ அதனால ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் நானு ஏன்னா நம்ம glue வெச்சோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் சோ அதனால நான் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன் இது வந்து கஸ்டமர் தான் வந்துட்டு ஸ்லீவுக்கு ரொம்ப கீழேயே இருக்கணும்னு கேட்டாங்க இல்லனா இந்த மாதிரி சென்டர்ல வைக்கிற மோட்டிவ் எப்பவுமே நம்ம வந்து ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்ல தான் வைப்போம் இப்போ அதனால தள்ளி கீழ வச்சிருக்கோம் சோ இத சுத்தி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு sugar bead லைன் கொடுத்துக்கலாம் இந்த ஸ்டோன் கொஞ்சம் பெருசா இருக்குிறதுனால வந்துட்டு ரெண்டு பீட் வைக்கலாம் ரொம்ப குட்டியா இருந்துச்சுனா ஒண்ணொண்ணு வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோன் செயின் சோ இந்த மாதிரி மாத்தி வைப்போம் ஸ்லீவ்ல வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு லைனை வந்துட்டு கம்மி பண்ணிருக்கேன் சோ இதுவும் வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான் ஸ்லீவ்ல வந்துட்டு ஒரு லைன் அதாவது ஒரு sugar bead ஒரு ஸ்டோன் செயின் மறுபடியும் ஒரு sugar bead வைக்கிறது வந்து கம்மி பண்ணிருக்கேன் பேக் நெக்ல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் பெருசா தெரியும் சோ அதை நான் வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்ல காட்றேன் இது வந்து ரொம்ப டர்னிங் அதிகமா இருக்குிறதுனால ஒவ்வொரு ஸ்டோன் செயினுக்கும் இடையில நம்ம வந்து லாக் போட்டுட்டே இருக்கணும் பட்டன் ஹோல் டைப்ல
நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் லைன் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். நம்பர் 4ம் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். நம்ம அரும்பரும்பாக வைப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி வச்சுக்கணும். நான் வந்து இந்த மாதிரி மாட்டி விடுற மாதிரி வச்சுருக்கேன். உங்களுக்கு மாட்டி விடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து க்ரீன் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அதாவது ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டு எண்டு நாட் போட்டுக்கோங்க. இப்படி வந்து சுகர் பீடில் மாட்டி விடுறது கொஞ்சம் உங்களுக்கு லேட்டு தான் ஆகும். பட் வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு நம்ம எண்டு நாட் போட்டால் லைட்டாக ரிமூவ் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். பட் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அது பயப்பட வேண்டியதில்லை. பட் லாஸ்ட்டாக நம்ம எந்த பீடில் முடிக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்துட்டு எண்டு நாட் போட்டுருங்க. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் ஸ்டோன் செயின் சுகர் பீட் வச்சுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 சுகர் பீட் ஒரு பேர்ல், அதாவது ஒயிட் கலர் பேர்ல் இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். இது ஒரு 2 அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 சுகர் பீடு ஒரு பேர்ல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நான் மாட்டி விடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாட்டி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து ஸ்பீட் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலர் எடுத்துக்கோங்க. சேம் டைம் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் தான் பண்ணணும். ஸ்லீவோட மோட்டிவ் அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த சுற்றி இந்த பேர்ல் ஃபுல்லாக வச்சு முடிச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட் ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேக் நெக்கில் இதை விட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஒரு சுற்று மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். ஸோ அதை வந்து நான் கடைசியாக உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி பேக் நெக்கில் வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஓவரால் மோட்டிவ் போடுவோம், அவ்வளோதான். ஸோ ஸ்லீவுக்கும் ஓவரால் மோட்டிவ் போட்டுடலாம். அதாவது நம்ம அக்கு மாதிரி, அதாவது 3 புள்ளி மாதிரி வைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி வைக்க போகிறோம். அதோட சுகர் பீடும் சேர்த்து வைக்கிறோம். நிறைய சிம்பிள் டிசைனுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அப்புறம் காட்டுறேன். ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் லுக்கு. பார்க்குறதுக்கு ஈஸியான ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப பிரைடாக இருக்கும். ஸோ ஸ்லீவோட டிசைன் இவ்வளோ தான். சேம் உங்களுக்கு இதே தான் வந்துட்டு நமக்கு பேக் நெக்லேயும் ஃபாலோ ஆகிருக்கும். ஸோ பேக் நெக் வந்துட்டு ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இவ்வளோதான் பேக் நெக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.